வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சனிக்கிழமை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது தந்தையும் கட்சி நிறுவனருமான எஸ் ராமதாஸை வெளிப்படையாக கண்டித்து, கடந்த 5 ஆண்டுகளாக வயது காரணமாக குழந்தைத்தனமாக வளர்ந்து வருவதாக கூறினார். சோழிங்கநல்லூரில் கட்சியின் சமூக ஊடக நிர்வாகிகளுடனான மூடிய கதவு சந்திப்பின் போது அவர் கருத்து தெரிவித்தார். கட்சிக்குள் உருவாகி வரும் உள்குழப்பம் குறித்து அவர் உரையாற்றினார். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் முடிவு அவரது முழு ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்பட்டது என்ற அவரது தந்தையின் சமீபத்திய கூற்றுகளை அன்புமணி நிராகரித்தார். ராமதாஸின் ஒப்புதலுக்கு பிறகுதான் கூட்டணி உருவாக்கப்பட்டது என்றும், அதற்கு பதிலாக அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர விரும்பியிருந்தால் தனது தந்தையின் விருப்பத்தை மதிப்பேன் என்றும் அவர் வலியுறுத்தினார். தனிநபர்களின் பெயரை குறிப்பிடாமல் அன்புமணி தற்போது 3 பேர் தங்கள் தனிப்பட்ட நலன்களுக்காக தனது தந்தையை சுரண்டி வருவதாகவும், கட்சியை தவறாக வழிநடத்துவதாகவும், குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த தாக்கங்கள் கட்சியின் திசையையும் ஒற்றுமையையும் எதிர்மறையாக பாதிக்கின்றன என்று அவர் கவலை தெரிவித்தார். தனது முந்தைய விமர்சனத்தை தொடர்ந்த அன்புமணி, பாமகவுக்குள் நிலவும் அமைதியின்மையை ஆளும் திமுக திட்டமிட்டு செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். விசிக தலைவர்களும் எம்பி.களான தொல் திருமாவளவனும் டி. ரவிக்குமாரும் ராமதாஸை திடீரென பாராட்டியதை அவர் கேள்வி எழுப்பினார். இது கட்சியை சீர்குலைக்க திமுக திட்டமிட்டு செய்த நடவடிக்கையின் ஒரு பகுதி என்று அவர் கூறினார். தனது தந்தையுடனான உறவை பற்றி பேசுகையில் அன்புமணி, தனது தந்தையின் முடிவுகளை சந்தேகத்திற்கு இடமின்றி பின்பற்றி வந்தாலும் தற்போதைய சூழ்நிலைகள் தன்னை வேறு நிலைப்பாட்டை எடுக்க கட்டாயப்படுத்தியுள்ளன என்றார். ஐயா மாறிவிட்டார் என்று அவர் குறிப்பிட்டார். வயது தனது தந்தையை மிகவும் பாதிக்கப்படக்கூடியவராகவும், முடிவெடுப்பதில் குழந்தைத்தனமாகவும் ஆக்கியுள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் கட்சியின் கிழவ தலைவரான ஜி.கே. மணி சமீபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ராமதாஸை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே நடந்து வரும் கருத்து வேறுபாடு அவரது உடல்நிலையை பாதித்ததாகவும், சில கட்சி உறுப்பினர்கள் அவரை குறிவைத்து அவதூறான பதிவுகள் வெளியிட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.